வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெரும்பான் இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த நூலுடைய ஆசிரியர் கடியலூர் உருந்திரங்கண்ணனார். இந்த நூலில் மொத்தம் 500 அடிகள் இருக்குது. இது ஆசிரியர் பாவால் எழுதப்பட்ட ஒரு புறநூல். இந்த நூலுடைய பாட்டுடைய தலைவர் தொண்டைமான் இளந்திரியன். இவர் வெல்வேறு கிளிக்கும் நாகக்கண்ணி பிலிவலைக்கும் பிறந்தவர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா இப்போ ஒரு கலைஞர் அவர் நடிகராக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், இல்லை நடனம் ஆடுவராக இருக்கலாம், கவிதை எழுதுவராக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அவங்க அவங்களுடைய திறமையை ஒரு அரசர் முன்னாடியோ ஒரு வள்ளல் முன்னாடியோ வெளிப்படுத்தி அவங்க கொடுக்குற பரிசை வாங்கிட்டு மகிழ்ச்சியோடு வரும்போது அவங்க எதிர்க்க இவங்கள மாதிரியே இன்னொரு கலைஞர் ஒரு பாணர் வராரு வச்சுங்களேன். அப்போ இவர்கிட்ட போ, இவர் கலைகளை மதிக்கிறவர், பரிசுகளை அள்ளி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வழி காட்டுறது தான் ஆற்றுப்படுத்தல். இது பெரிய யாழை மீட்டி பாடுற பாணனை ஆற்றுப்படுத்தியதால் அவனுக்கு வழிகாட்டியதுனால இது பெரும்பான் ஆற்றுப்படைன்ற பேர் இதுக்கு இந்த நூலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இளந்திரியனோட தலைநகரம் திருவெட்கா, அதாவது காஞ்சிபுரம். அந்த திருவெட்காவை பற்றியும் நீர்பேற்றை பற்றியும் நிறைய குறிப்புகள் இந்த நூலில் இருக்குது. அதே சமயத்தில் உமன பெண்கள் எப்படி கை குழந்தையோட வண்டி ஓட்டிக்கிட்டு போய் அவங்க வணிகம் செய்தார்கள். அப்புறம் வேடர்கள் குழிக்குள்ளே பதுங்கி எப்படி வேட்டையாடினாங்க. ஆயர்குல பெண்களோட மனித நேயம், இந்த மாதிரி நிறைய செய்திகள் இந்த நூலில் காணப்படுது. இதில் இருக்கிற ஒரு 2 வரிகளை நம்ம பார்க்கலாம். முறை வேண்டுனர்க்கும் குறை வேண்டுனர்க்கும் வேண்டுப வேண்டுப வேண்டினர்க்கு அருளி. அதாவது முறை வேண்டுனர்க்கும்னா அரசன்கிட்ட ஒருத்தர் எனக்கு நீதி வேணும், இன்னார் எனக்கு ஒரு தவறை இழைச்சிட்டாரு, என்னை ஏமாற்றிட்டாருன்னு ஏதோ ஒரு குறைய சொல்லும் போது அரசன் அதை தீர விசாரித்து நல்ல நீதியை வழங்குதும். குறை வேண்டுனருக்குன்னா வறுமையால் வாடி வரவங்களுக்கு உடனே அவங்களுக்கு வேண்டிய பொருள் உதவியை செய்கிறதும். வேண்டுப வேண்டினருக்கு அருளினா ஒருத்தவங்களுக்கும் ஒரு குறை இருக்கும். ஆனால் எல்லாரோட குறையும் கேட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, அவங்களுக்கு நீதி செய்யணும்னா நீதி செய்யணும், கொடை கொடுக்கணுன்னா கொடுக்கணும். அந்த மாதிரி தன்னை தேடி அவங்க வரவங்களோட குறைகளை அறிஞ்சு அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிற அந்த ஒரு நல்ல குணத்தை தான், பெருமையான குணத்தை தான் இதில் எழுதியிருக்காங்க. இதை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இவர் எவ்வளோ நல்ல அரசன், நீதி தன்மையும் கொடைத்தன்மையும் உடைய ஒரு அரசன் அப்படின்றது நமக்கு எடுத்துக்காட்டுற வரிகள் இது. இந்த மாதிரி நிறைய வரிகள் இந்த பாடலில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.